படபடக்க ஆரம்பிச்சிருது, பதைக்கிறது, நடுங்கிறது, ஒரு மாதிரி வேத்து கொட்ட ஆரம்பிக்கிறது. சரி என்ன பண்ணுறது, வரத்துக்குள்ளே நம்ம பண்ணி ஆகணும். திருப்பி ஓடுறா. இப்போ எங்கேயும் பண்ணல, இப்போ லெஃப்ட் வேலை பார்க்கல, குடு 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 குடுன்னு மேலே போகிறா, அரிசி வாங்குறா, ஓடி வரா. ஒரே ஓட்டம் தான், ஒரே பதப்பு தான். நேரமாயின்னு இருக்கு, வரத்துக்குள்ளே ஸ்பீடாக பண்ணணும். அரிசி ஊற போடுறா, அதை வச்சுட்டு கடகடான்னு கட் பண்ணுறா. அந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. படபடப்பு பதப்பில் அவள் பண்ண அந்த இது. ஃப்ரெண்டும் வந்துடுறான், ஃப்ரெண்டோட அவளுக்கு ஜாலியாக பேசக்கூட முடியல. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். மனதில் இருக்குது மகிழ்ச்சியின் சாவி. இன்றைக்கி தலைப்பு என்ன தெரியுங்களா அன்பர்களே? படபடப்பும் பதைவதப்பும். அட இதுதானா? இது யாருக்கு தான் இல்லை? இப்போ கூட ஒரு டென்ஷனாக தான் உட்காந்துட்டுருக்கேன் வீட்டில் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, பையனை ஸ்கூலுக்கு வேனில் ஏற்றிட்டு 2 பேரும் வேலைக்கு போகணும். ஸ்கூட்டர் ஏறி நேரம் ஆகிட்டே இருக்குது, ஸ்கூல் பஸ் வரல, டென்ஷன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ஓவர் ஒர்க் தராங்க, பாஸ் கொடுத்துட்டே இருக்கார், வேலை நிறுத்தவே மாட்டேங்கிறாரு, ஸ்ட்ரெஸ்ஸு. இதில் இருந்தால் என்னங்க ஆகும்? டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனில் போய் விடும், வாழ்க்கையே கஷ்டமாக மாறிடும் இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, நோய் இல்லாமல் இருக்கணும்னா படபடப்பு பதைவதப்பு கூடவே கூடாது. ஏன்னா அது பிபியில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் கொண்டு போய் விடும். அதுதான் நம்ம இன்றைக்கி சிந்திக்கலாம். சாந்தின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன், அவங்க என் ஃப்ரெண்டு தான், அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்களோட ஃப்ரெண்டு ஃபாரினில் இருக்காங்க, அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. சாந்தி, நான் இன்றைக்கி 1 o'clock நான் இந்தியா வந்திருக்கேன், லன்ச் 1 o'clock லஞ்சுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன், உன்னோட தான் நான் சாப்பிட போகிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். சாந்திக்கு சந்தோஷம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. டைம் பார்க்குறா, 11 தான் ஆகுது. ரைட், இன்னும் 2 hours இருக்கே, நல்லா பண்ணிடலாம், லஞ்சு பிரமாதமாக பண்ணிடலாமே. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் யோசிக்கிறா, என்ன பண்ணலாம், ஃப்ரெண்டு வராளே, விருந்து சாப்பாடு மாதிரி பண்ணணும், சிம்பிளாகவும் இருக்கணும். ரைட், நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ணிவிடுவோம் யோசிச்சுட்டா. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ் பிரியாணிக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது. அதோடு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்வீட்டு ரவா கேசரி பண்ணலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு தொட்டுக்க ஆனியன் ரைத்தா பண்ணிவிடுவோம். இதோட கூட போன வாரம் ரெடி பண்ணமே அப்பளம் வடம்லாம் அதெல்லாத்தையும் நம்ம பொரிச்சிடுவோம். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஊரில் எல்லாம் கிடைக்காது, கடையில் போய் காஸ்ட்லியாக வாங்கணும். இங்கே வந்தால் இந்தியாவில் தான் நல்லாயிருக்கும் அதெல்லாம். அதை நம்ம இதெல்லாம் பண்ணிவிடுவோம். டிசைட் பண்ணிடுறா, சந்தோஷம் அவளுக்கு. முதல்ல கேசரி பண்ணுறா, கொண்டு டைனிங் டேபிளில் வைக்கிறா. ஆனியன் ரைத்தா பண்ணுறா, கொண்டு வைக்கிறா. அதுக்கப்புறம் வடம் அப்புறம்லாம் பொரிச்சிட்டு அதையும் கொண்டு வச்சாச்சு டைனிங் டேபிளில். இப்போ ஒரே ஒரு ஐட்டம், வெஜிடபிள் பிரியாணி ஒன்று தாங்க பண்ணணும். ரைட், ஃப்ரிட்ஜிலேருந்து வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து டைனிங் டேபிளில் வச்சாச்சு, கட் பண்ணணும். அப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு பிரியாணி அரிசி நல்ல உதிராக வரணும் சாதம், அப்போ தான் நல்லாயிருக்கும் ரைஸு. அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற போடணும் அரிசியை. சரி, நம்ம அரிசியை ஊற போட்டு அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவோம். போய் அரிசி பானையை திறக்கிறா. அங்கே 1 ஸ்பூன் அரிசி தான் இருக்குது அதில். தட் இஸ் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறத கொஞ்சமாக வச்சு வைப்பாங்க, அவ்வளோதான் இருக்குது. அடாடா, மெயின் ஐட்டத்துக்கு வேண்டிய அரிசி என்ன பண்ணுறது? ஆனால் என்ன தெரியுமா, அவளுக்கு ஒரு பிளெஸிங் இன்ட்ரெஸ்ட். பக்கத்துலேயே, அவள் வீட்டுக்கு பக்கத்துலேயே மால் இருக்குங்க, பெரிய மால். அது எங்கள் எல்லாம் கிடைக்கும். அவ்வளோதானே, போய் மாலில் வாங்கிட்டா போகிறது, ஒரு 5 நிமிஷம் ஆக போகிறதா? நம்மளுக்கு அடுத்த டோரு அதுதானே, போகிறா. எங்கே இருக்குது பிரியாணி அரிசின்னா 3வது மாடியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, லிஃப்ட்டு வேலை பார்க்கல, அப்போ படிக்கட்டு ஏறி தான் போகணும். சரி போகிறா, படிக்கட்டு முதல் மாடிக்கு ஏறுறா. முதல் மாடி லேண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அழகான பூஜாடியை பார்க்குறான். பக்கத்துலேயே ஃப்ளவர்ஸ், பஞ்சாக ஃப்ளவர்ஸ் இருக்குது. பார்த்தோன்னே இவளுக்கு சந்தோஷம். ஆஹா, நம்ம இதை தானே நினச்சோம். போயிடுறா, ஃபஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே நுழைஞ்சிடுறா, பூஜாடியை வாங்கிடுறா. அழகாக 2-3 பொக்கேஸ் அதில் வைக்கிறதுக்கு ஃப்ளவர் பஞ்ச் வாங்கிட்டு குடு குடுன்னு இறங்கி வீட்டுக்கு வந்துடுறா. அப்படியே உடம்பு பூரா சந்தோஷம் அவளுக்கு. அந்த பூஜாடியை அதில் ஹாலில் அழகாக வச்சு, அதில் பொக்கே வச்சு, இப்போ பஞ்சை வச்சு எல்லாம் பண்ணிடுறான். வச்சுட்டு அப்படியே சோஃபாவில் உட்கார்றா பாருங்கள். ஃபோன் வருது. ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணுறா. என்ன லஞ்சில் ரெடியா? ஏதோ வந்துட்டுருக்கேன், இன்னும் 20 நிமிஷத்தில் வந்துடுறேன்பா. அவ்வளோதான், இவளுக்கு தூக்கி வாரி போடுறது. அடடே, நம்ம இன்னும் ஒரு மெயின் ஐட்டமே பண்ணலையே, நம்ம போயிட்டு அரிசி வாங்க போயிட்டு இப்படி வந்துட்டோமே.
அவ்வளோதான், படபடக்க ஆரம்பிச்சிருது, பதைக்கிறது, நடுங்கிறது, ஒரு மாதிரி வேத்து கொட்ட ஆரம்பிக்கிறது. சரி என்ன பண்ணுறது, வரத்துக்குள்ளே நம்ம பண்ணி ஆகணும். திருப்பி ஓடுறா. இப்போ எங்கேயும் பண்ணல, இப்போ லெஃப்ட் வேலை பார்க்கல, குடுன்னு மேலே போகிறா, அரிசி வாங்குறா, ஓடி வரா. ஒரே ஓட்டம்தான், ஒரே பதப்பதப்பு தான். நேரமாயின்னு இருக்கு, வரத்துக்குள்ளே ஸ்பீடாக பண்ணணும். அரிசி ஊற போடுறா, அதை வெஜிடபிள் கடான்னு கட் பண்ணுறா. அந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. படபடப்பு பதப்பதில் அவள் பண்ண அந்த இது. ஃப்ரெண்டும் வந்துடுறா. ஃப்ரெண்டோட அவளுக்கு ஜாலியாக பேசக்கூட முடியல. ஏன்னா அப்படியே இதாகிடுச்சு, அப்படியே பிபி வந்துட்டா மாதிரி இருக்குது அவளுக்கு. இன்னும் நடுங்குது கையெல்லாம். சரிங்க. ஸோ ஃப்ரெண்டு வந்தால் பேசுகிறா, அவங்க கிளம்பி போயிடறாங்க, முடிஞ்சதுங்க. இது எதுக்காகங்க இந்த இன்சிடெண்ட்டிங்க? நண்பர்களே, அவங்களுக்கு கவனச்சிதறல் இருக்குதுங்க. அவங்க போனது அரிசி வாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஃப்ளவர் பொக்கேவும் ஃப்ளவர் ஜாடியும் வாங்கிட்டு வராங்க. அவங்க மனசுக்குள்ளே பூஜாடி ஃப்ரெண்டு வீட்டில் அண்ணி வீட்டில் பார்க்குறாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அவள் சொல்கிறா, இதை சிங்கப்பூர்லேருந்து நான் வாங்கினேங்கிறான். அன்றைக்கே இவங்களுக்கு மனசில் அந்த பூஜாடி ரொம்பிடுச்சு, நம்ம வீட்டில் வாங்கணும், நம்ம என்ன குறைச்சல் அப்படின்ற நினைப்பு இருக்குது. அந்த நினைப்பு மேலே வாங்கிடுது, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்துடுறது. அதில் நினைப்பு போகிறது, இதெல்லாம் மறந்தே போயிடுறான் இல்லையா? வாழ்க்கைன்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி, எல்லாமே பேரலல் லைன்ஸ் தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். யாரோட வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கை மாதிரி இல்லை, கம்பேரை பண்ணக்கூடாது. நம்ம எதுக்கு வந்தோமோ நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து சந்தோஷமாக நம்ம நாட்களை கடத்தணும். நண்பர்களே, கவனச்சிதறல் ஏற்படவே கூடாது. ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ், இந்த குதிரை கடிவாளம் கட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி ஃபோக்கஸ் இருக்கணும். அப்போ தான் கவனம் கரெக்டாக இருக்கும். நேராக போய் என்ன வாங்கணுமோ அவங்க வாங்கிட்டு வந்திருக்கலாம் அவங்க. அப்புறம் எக்ஸைட்மெண்ட்டு, ஃப்ரெண்டு வராங்கிறோடனே அப்படியே உணர்ச்சி வயமாயிடுறா அவளுக்கு. இதோட கூட விழிப்பு நிலை இல்லை, அலர்ட்டாக இல்லை, அவேக்கனிங் இல்லை அவளுக்கு. அப்போது இதெல்லாம் என்ன பண்ணால் அவள் சரியாக இருந்திருப்பா இல்லையா? இதுதானே இங்கே கேள்விக்குறி. நம்மளுக்கு அதுதானே வேணும். நண்பர்களே, ஆக்ஞா தியானம், புருவ மையத்தில் மனசை வச்சு தியானம் பண்ணணும். அது பண்ணினோன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஃபோக்கஸிங் கிடைக்கும், கவனம் நல்லா இருக்கும், கோபம் அது மாதிரி எந்த விஷயமும் நம்மளுக்கு வராது. நல்ல வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். கம்பேரிசன்லாம் இருக்காது. முதல்ல இந்த உணர்ச்சியிலேருந்து உணர்வு மையத்துக்கு மன அலைச்சூழல் வர ஆரம்பிக்கோங்க. ஆல்ஃபாவில் ஸ்டார்ட் பண்ணணும் வரத்துக்கு. அதனால தான் அன்பர்களே, இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லாம் சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் பராக் பார்க்குறான், சரியாகவே படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதனால் அந்த குழந்தைங்களாக தான் இல்லை சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த விளக்கு தியானம்னு இருக்குது, கேண்டில் வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு சில பாட்டெல்லாம் கூட சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுத்து அவனை ஃபோக்கஸ் பண்ண வைப்பாங்க அதுலேயே. அது மாதிரி ஒரு சில யோக பயிற்சிகள்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் பண்ணினா என்ன ஆகும்னு கேட்டால் உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் கிடைக்கும். அந்த குழந்தைங்க இப்போல்லாம் ஹாலில், எக்ஸாம் ஹாலில் போனவங்க கூட குழந்தைங்கள ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் காமாக உட்கார சொல்கிறாங்க. மைண்டை புருவ மத்தியில் வச்சுன்னு உட்காருங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏன்னா ஞாபகம் நல்லா படித்ததில் ஞாபகம் வரும். முதல்ல நல்லா படித்தது கிராஸ் பண்ண முடியும், ஞாபக சக்தி நல்லா இருக்கும், நல்ல பரீட்சையில் எழுதலாம், எப்போ கேட்டாலும் பதில் சொல்ல முடியுங்க, விழிப்புணர்வாக இருப்பாங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் மறந்து போகாமல் வேலையை திறம்பட செய்வதற்கும் இது உதவியாக இருக்கும் அன்பர்களே. அதனால் இந்த ஆக்ஞா தியானம் நம்ம பழகினோன்னா நம்ம வாழ்க்கை சிறக்கும் அன்பர்களே. அதுக்கு தான் பத்ரகிரியார் சொல்வார், ஆங்கார் அடக்கியும் ஐம்புலன் சுட்டெரித்தும் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்பார். அது என்ன ஆங்கார், ஈகோ இருக்கக்கூடாது. ஐம்புலன் சுட்டெரித்தும், சும்மா கண்ணு காதை வச்சு எது எல்லாமோ பார்க்கக்கூடாது. எது வேணுமோ அதை தான் செய்யணும். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது அப்படின்னா விழிப்பு நிலையாக இருக்கணும், எப்போ அலர்ட்டாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் தரக்கூடியது தான் இந்த ஆக்ஞா தானம். அன்பர்களே மீண்டும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.